குறித்த நாளைக்கு முந்தின நாள் விடுதலை. ஆமென். சோ முடியும். ஆன்லைன்ல இருக்க அப்படியே மற்ற கைகளை கோர்த்து பிடித்து இந்த பிளஸிங் நீங்க கையை கோர்த்து பிடித்து இருக்கிற இந்த நபருக்கு வரணும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்காக நானே ஜெபம் பண்றேன். நீங்க வசதி இருந்தா கைகளை கோர்த்து பிடிங்க. கவனிங்க, நீங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்காக என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இனி எந்த காரியத்திற்குமே நீங்க கையை பிடிச்சிருக்கிற அந்த பர்சன் வந்து அரிபரியா டென்ஷனா கடைசி நேரம் வரைக்கும் அப்படியே பறி கொடுத்தது மாதிரி அப்படி இல்லாம அவங்க என்ன பண்ணணும்னா எல்லாம் முன்னாடியே ரெடியா இருக்கணும். இது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையில போய் பலி செலுத்துக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த மோரியா மலைக்கும் ஆட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கத்தர் இவன் போறதுக்கு முன்னாடியே மோரியா மலையில ஆட கத்தர் ரெடி பண்ணி கத்தர் வச்சிருந்தாரு. அதனாலதான் என்னமோ தெரியல, ஆபிரகாம் எப்படி போறாருன்னா ரொம்ப ரிலாக்ஸா போயிட்டு, நான் நம்புறேன் அது நிச்சயமாய் நமக்கு சாத்தியம். அதனால எல்லாரும், ஆண்டவரே இனி என் பிள்ளை வந்து அலையக்கூடாது. இதே மாதிரி அவங்க வந்து ஏமாத்தி நாளைக்கு வா, நாளானைக்கு வா, அடுத்த மாசம் செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன், இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் இனி நம்ம கை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலையை கத்தர் அனுமதிக்கவே கூடாது. அவங்க சொல்ற டேட்டுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கணும். ஆக நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற இது தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, டாக்டர் சொல்ற டேட்டுக்கு முன்னாடியே, ஆபரேஷனுடைய டேட்டுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்கணும். கையை கோர்த்து பிடிச்சு, ஏசப்பா என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா இந்த 51 நாட்களும் உங்களை இடைவிடாம ஆராதிக்கிறது நீங்க பாருங்கப்பா. உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க மகிமை மாறல. ஸ்தோத்திரம். நீங்க இந்த வேதத்துல இவ்வளவு அதிசயமானதை எழுதி வச்சிருக்கிறீங்களே, நடக்கணும். இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைக்கப்படட்டும். குறித்திருக்கிற நாளையினுடைய முந்தின நாள் விடுதலை, குறித்திருக்கிற நாளைக்கு முன்னாடியே விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அவங்க என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த மனுஷன் என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த நபர் என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த மனுஷனுடைய டைமை மாத்தி என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கிற காலம் முடிஞ்சு இன்றைக்கு நீங்க பரலோகத்துல இப்போ ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஜீசஸ். டாக்டர்கள் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்கப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.